இப்போ பிஜேபி கூட ஏடிஎம்கே சேர்ந்ததை வந்து துணை முதல்வர் விமர்சிக்கிறார். 1999 வந்து வாஜ்பாய் தலைமையிலான அந்த பாஜக வந்து கலைஞர் எப்படி போய் சேர்ந்தாரு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அதிமுகன்னு ஒரு கட்சி இப்ப இருக்கா? அதனுடைய ஓட்டு வங்கி இருக்கா? எடப்பாடி பழனிசாமி தலைவர் 2021 ஆண்டு வந்து இவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க சார். அப்ப செல்வி ஜெயலலிதா உயிரோட இல்ல. அப்ப வந்து கலைஞரோட மகன் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கூட்டிலாம் பலமான கட்சிகள்லாம் இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட ஓட்டு சதவீதம் வந்து டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3% தான். முதல்ல வந்து கம்ப்ளீட்டா அதிமுக போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து உள்ளார மேல வந்து தாவேக்கா கொடியை போட்டுக்கிட்டு எங்கள் கொடி உயர்த்தி பிடி, எந்த கொடியை உயர்த்தி பிடிக்க போறாங்க? நடிகனோட பிம்பம் தேவைப்படுதா? இப்போ நீங்க வந்து எம்பி சீட் கொடுத்திருக்கீங்க. எம்பியா இருக்காரு திரு கமல்ஹாசன் அவர்கள். அவர் வந்து நடிகரா தெரியலையா? நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் அவர்களும் உருவாக்கிய கட்சி. இந்த கட்சி வந்து நிச்சயமா டப் கொடுப்போம் திமுகவுக்குன்னு சொல்லாம எனக்கு பலம் பொருந்திய கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிறது அதிமுக அட்ரஸே இல்லாம போயிட்டு இருக்குங்கிறது. திமுகவும் கூட்டணி நம்பிதானே இருக்கு. அது ஏன் உதயநிதிக்கு மட்டும் திமுகல பல மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க. துரைமுருகன் அவர்கள் இருக்காரு, நேரு அவர்கள் இருக்காரு, பொன்முடி அவர்களுக்கு இருக்காரு. அவங்களுக்கு எல்லாம் இல்லாத அந்த ஒரு அனுபவம் உதயநிதிக்கு இருக்கா? சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம்.